சார், நான் ஒரே ஒரு கையெழுத்து போட்டுட்டு அர்ஜென்ட்டா வேற ஒரு டீல் முடிக்க போகலான்னு வந்தேன். என்னை இப்படி உட்கார வச்சு இந்த டாக்குமெண்ட்டை படிக்க வைக்கிறீங்களே, எனக்கு டைம் இல்ல சார். அர்ஜுன், நீங்க தனியா இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் ஆடிட்டிங் பண்ண வந்திருக்கீங்க. நீங்க தரவா டாக்குமெண்ட்ஸை படிச்சா மட்டும்தான் உங்க கம்பெனியோட பைனான்சியல் ஸ்டேட்டஸ் தெளிவா தெரியும். நீங்க படிங்க, நாம டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமா கையெழுத்து போட்டுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் காப்பி தான், ஃபைனல் டிராஃப்ட் கிடையாது இல்ல சார். புரியுது சார். சாரி சார், ஜஸ்ட் a second. லாயர் ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்றாங்களே. சார், ஒரு நிமிஷம். கேரியா. ஹலோ, சொல்லுங்க மேடம். சார், வக்கீல் மீரா கணேஷ் பேசுறேன். தெரியுது மேடம், சொல்லுங்க. நாளைக்கு உங்க டிவோர்ஸ் கேஸ்ல ஃபர்ஸ்ட் ஹியரிங் வருது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் உங்க வைஃபுக்கும் இன்னைக்கு கவுன்சிலிங் இருக்கு சார். அதனால ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நீங்க இங்க கிளம்பி வரணும் சார். என்ன மேடம் நீங்க? ஹியரிங் அடுத்த வாரம் தானே இருக்கு, அதுக்குள்ள திடீர்னு இன்னைக்கு என்ன எப்படி? சம்மர் ஹாலிடேஸ் வருது சார், அதனால எல்லா கேஸையும் முன்னாடியே எடுத்து நடத்துறாங்க. நாளைக்கு ஹியரிங்க்கு ஜட்ஜு இன்னைக்கே கவுன்சிலிங் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம உங்க வைஃப் அர்ஜென்ட்னு மனு வேற போட்டிருக்காங்க. அவளுக்கு என்ன அவ்வளோ அவசரம்? அதை நீங்க கேட்டுக்கோங்க சார். இப்ப கிளம்பி வாங்க சார். கவுன்சிலர் மேடம் வந்துட்டா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க. மேடம், இன்னைக்கு எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு பிசினஸ் டீலிங் இருக்கு. ப்ளீஸ் இந்த கவுன்சிலிங்க நாளைக்கு தள்ளி வைக்க முடியாதா? முடியாது சார், இது ஜட்ஜ் ஆர்டர். ப்ளீஸ் வந்துருங்க. சரி, வரேன். ஓகே சார். மேடம் என்ன சொன்னாரு? வரேன்னு சொல்லிருக்காருமா. அப்பாடா, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இட்ஸ் ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் காஃபி ஆர்டர் பண்றேன். கல்யாணி, அர்ஜுன சஞ்சயோட சதியில இருந்து நம்ம நிச்சயம் காப்பாத்தினோண்டி. தைரியமா இரு, நல்லதே நடக்கும். அர்ஜுன் இங்க வந்த பிறகு அவனை போக விடாம பண்ணி இன்னைக்கு சஞ்சய் மூஞ்சில கரிய பூசுறோம். பாருங்க சேது சார், தானா வந்து வலையில சிக்குது பாருங்க. புடி 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 புடி, கரைக்கு இழுத்து போட்டுடா அவள. ஹலோ சஞ்சய், எங்க இருக்க நீ? நான் என்ஆர்ஐ பார்ட்டியை பார்க்க போயிட்டு இருக்கேன். நீ கரெக்ட் டைமுக்கு வந்துருவல்ல? அது நிச்சயம் வந்துருவேன். ஆனா ஐயோ, என்ன அர்ஜுன் இழுக்கிற? ஒரு முக்கியமான வேலை இருக்கு சஞ்சய், அதை முடிச்சுட்டு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வந்துடுறேன். அது வரைக்கும் ப்ளீஸ் எனக்காக அந்த பார்ட்டியை ஹோல்ட் பண்ண. என்ன அர்ஜுன், நான் நிச்சயம் ட்ரை பண்றேன். ஆனா என்னால கேரண்டில தர முடியாது. பார்ட்டி ஃபிளைட் பிடிச்சு போயிடுவாங்க. அவங்க சொன்ன டைமுக்கு டீல் முடிக்க ரொம்ப கராரா இருப்பாங்க. சரி, நான் ட்ரை பண்றேன். ஆனா எனக்காக ஹோல்ட் பண்ணு, உன்னால முடியும் சஞ்சய். அப்படி என்ன அர்ஜுன் இதோட முக்கியமான வேலை? அது முக்கியமான வேலை தான், நான் போயிட்டு வந்துட்டு சொல்றேன்னு. நான் மறுபடியும் சொல்றேன் அர்ஜுன், பார்ட்டி சொன்ன டைமுக்குள்ள நீ வரலனா என்னால எந்த கேரண்டியும் தர முடியாது. அதுக்கப்புறம் நீ என் மேல கோவப்படக்கூடாது. நான் ட்ரை பண்றேன் சஞ்சய், கண்டிப்பா வந்துடுறேன். நீ பார்ட்டி கிட்ட பேசிக்கிட்டே இரு. பாய். என்னப்பா, நீ சொன்ன மாதிரி அவன் கரெக்ட் டைமுக்கு வரமாட்டான் போல் இருக்க. அந்த சத்யா ஏதோ பெரிய கிடுக்குப்பிடி போட்டு ஏதோ சொல்லி அவனை வரவிடாம லாக் பண்ணிட்டா. ரொம்ப சாமர்த்தியசாலிதான் அவ. அப்போ நான் அபிக்கு போன் பண்ணி உடனே வர சொல்லவா? சார் சார், முதலுக்கே மோசம் பண்ணிடாதீங்க. அர்ஜுனுக்கு பதிலா அபி வரணும். ஆனா அது நீங்க சொல்லி வரக்கூடாது. நீங்க வர வச்சா நாம தான் மாட்டிப்போம். அப்ப யார் வர வைப்பா? சத்யா தான் அபிய வர வைக்கணும். அவ கூப்பிட்டா அபி எப்படி வருவா? அவ எப்படி வர வைப்பா? அவ முதல்ல அபிய கூப்பிடவே மாட்டாளே. அதுக்கு ஒரு ஆள் இருக்கு சார். அந்த ஆள் சொன்னா சத்யா அபிய வர வைப்பா. அது யாருப்பா? நீங்க ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க சார், மிச்சதை நான் பாத்துக்கிறேன்.